ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஆன்டிக் ரூபி அண்ட் எமரால்ட் அண்ட் நவரத்ன ஹாரம் அண்ட் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இதெல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இது ஒரு எமரால்டு ரியல் பியூர் எமரால்டுங்க. இது அதோட நெக்லீஸு ப்ளஸ் ஹாரம் செட்டுங்க. நான் கிட்ட காட்டுற பாருங்கள், அதோட ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. நான் அதோட கிராம் வெயிட்டு ப்ளஸ் அதோட வேஸ்டேஜு நான் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்கங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷ் தாங்க. 22 கேரட் பியூர் கோல்டில் தாங்க. அஷ்டலக்ஷ்மி அம்மன் உருவமும் 8 லக்ஷ்மி உட்காந்து வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். சூப்பர் இல்லைங்க. கீழே வந்து அந்த பீட்ஸில் வந்து பால்னு சொல்லுவாங்கள்ல, பால்ஸு ரைஸ் பீட்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. செம்ம இல்லை. இது வந்து ஒரு 4 லேயரில் பண்ணியிருக்காங்கங்க. அந்த சைடு இந்த சைடு பெரிய முக போகிற மாதிரி சூப்பரான கலெக்ஷனுங்க. போட்டால் வேறு லெவல் இருக்கும். இது இன்னொன்று மேங்கோ நவரத்னம் ஹாரமுங்க. இது மேங்கோ ஷேப்பில் சைடில் வருது. நவரத்னம் எல்லாம் ஒரு லைனில் வருது. அதுக்கு செட்டாக நக்லீஸும் இருக்குது பாருங்கள். அதுவுமே நவரத்னம் போட்டு தான் பண்ணியிருக்காங்கங்க. சூப்பராக இல்லை இருக்குது இல்லைங்க. இது எல்லாமே ரியல் ரூபி எமரால்டு நவரத்னம் அந்த ஜெம்ஸ் எல்லாமே ரியல் தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசேல் வேல்யூ இருக்குங்க. சூப்பர் இல்லை, செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த மாடல் பாருங்கள், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. மேங்கோ ஷேப்பில் நம்மளுக்கு ஹாரம் வருது இல்லை, மாங்காய் மாலை மாதிரி, அது நவரத்னம் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பர் இல்லை. இது வந்து இன்னொரு சூப்பரான ஹாரம் தாங்க. இது சொல்லணுன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது இல்லை, எமரால்டு ஃபுல்லு எமரால்டு. அதுக்கு கீழே வந்து ஆஃப் சன் இருக்கிற மாதிரி போல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே குட்டியாக ஒரு போல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன். அதோட ஒர்க் ஃபினிஷிங் பாருங்கள். எல்லாமே எமரால்டு செட்டுங்க. சில பேருக்கு ரூபிலோனே போட பிடிக்கும், சில பேருக்கு எமரால்ட்ஸ்லோனே போட பிடிக்கும் இல்லை. அது மாதிரி அவங்க இது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கலாம். செம்மையாக இருக்குங்க. இது கழுத்தில் போட்டால் எப்படி இருக்குது, நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். மேலே இருக்கிறது அது ஒரு மினி ஹாரம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக இருந்துச்சுங்க. நேராக பார்க்கும்போது அது க்ரீனு எமரால்ட்ஸ் தான், ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட அப்படியே ஜொலான்னு அப்படியே ஜொலிக்குது. அதோட ஸ்டோனோட ஒர்க் ஃபினிஷிங் கூட செம்மையாக பதைச்சி வச்சுருக்காங்கங்க. எங்கே விழுந்துருமான்னுட்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவ்வளோ க்ளோஸிங்கு கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. கட்டியாக இருக்குது கோல்டு. அதோட ஸ்டோன்ஸு பேர்ல்ஸு அதோட கோல்டோட வெறும் பியூரு இது எல்லாமே கெட்டியாக இருக்குங்க. இது இன்னொன்று ஹாரம் செட்டுங்க. இதில் வந்து ரூபி அண்ட் எமரால்டு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. டாலர் வந்து கொஞ்சம் ப்ராடாக வருதுங்க. ஒரு லேயர் ஃபுல்லாக திலகம் ஷேப்பில் ரூபி வருது, ஒரு லேயர் ஃபுல்லாக ரவுண்டு ஷேப்பில் எமரால்டு வருது. சூப்பர் இல்லை. இது பாருங்கள், டாலரில் எமரால்டு கொடுத்துருக்காங்க, அப்புறமா ரூபி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹேங்கிங்குக்கு போல் வந்திருக்கு. இந்த போல் எல்லாமே கூட ரியல் போல் தாங்க. அதுக்கு செட்டாக நக்லீஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நக்லீஸ் கூட அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க, ரூபி எமரால்டு போல்ஸ் வச்சு. சூப்பராக இருக்குங்க. இது மட்டுமே கிடையாது, நிறையா இருக்குங்க. எக்கச்சக்கமான ஹாரம் செட்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் இது மாதிரி ரூபி எமரால்டு. அவங்கவுங்க ராசி பொறுத்து போட்டுப்பாங்கல்ல. இந்த ரூபி எமரால்டுன்றது பால், அப்புறமா பவளம்ன்றது யாராக இருந்தாலும் போடலாம். ஸோ அதனால் யாராக இருந்தாலும் இது மாதிரி ஸ்டோன்ஸில் போட்டிக்கணுன்னா வாங்கலாம். இந்த ஒரு ஹாரம் பாருங்களேன், வேறு லெவலுங்க. இது ராமர் பட்டாபிஷேகம் இருக்கும் இல்லைங்க, ராமர் சீதா அம்மனும் லக்ஷ்மணர் எவ்வளோ அழகாக அப்படியே பதைச்சி வச்சுருக்காங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. டாலரில் அதுக்கு ஹேங்கிங்ஸில் ஃபுல்லாக ரூபி தான் வருது. அதே மாதிரி சேம் நக்லீஸில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ஒரு 4 லேயரில் ஹேங்கிங்கில் ரூபி வருது, அதுக்கு கீழே போல்ஸ் வருது. அந்த ஹேங்கிங்கே அவ்வளோ டாலரு அவ்வளோ குணமாக இருக்குங்க. நம்ம இப்படி கையில் வச்சு பார்த்தா கூட அவ்வளோ லென்த் இருக்குது. சிம்பிளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், எலிகெண்ட்டாக இருக்குங்க. இது போட்டால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு செம்மையான பீஸ் அது. இது வந்து அதே மாடலில் இருக்குது, ஆனாலும் ரூபி எமரால்டு. அது வெறும் ரூபி மட்டுமே இருந்துச்சு, இது எமரால்டு கூட ஆட் பண்ணியிருக்காங்க. செம்ம இல்லை. இது தெலுங்கான் ஷேப்பில் எமரால்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே
பால்ஸ் வருது. இது ஒரு ரூபி ஒரு எமரால், ஒரு ரூபி ஒரு எமரால், அது மாதிரி ஹாரம் செட்டு. அதுக்கு செட்டாக நக்லிஸு இருக்குங்க, இயர்ரிங்ஸு இருக்குது. நான் இயர்ரிங்ஸோட வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் கூட நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் வருது. நக்லிஸ்லவும் அதே மாடலாகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இல்லைங்க. அதுக்கு ஃப்ளவர் சுற்று வருது. அதுக்கு ஸ்டோன்ஸ்க்கு வந்து சுற்று அந்த கோல்டு ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது தெரியுங்களா. ஸ்டோன் விழுந்துரும்னுட்டு பயப்பட வேண்டியதில்லை. இது வேறு லெவலான ஒரு ஆன்டிக் பீஸுங்க. டாலர் பாருங்கள், லக்ஷ்மி அம்மா உட்காந்து ஒரு மண்டபத்தில் உட்காந்த மாதிரி. ஒரு சைடு ஃபுல்லாக ரூபி மேங்கோ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு ஹேங்கிங், குட்டியாக ஹேங்கிங்கு செம்ம எல்லாம் போல் வந்துருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் அம்மன் உட்காந்த மாதிரி. ஒரு சைடு ஃபுல்லாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு ஹாரத்துக்கு வந்து ரூபி வருது, ப்ளஸ்ஸு ப்ளைன்லவும் ஒரு லைன் வருது. நல்லா இருந்துச்சு இந்த ஹாரம். இதில் எமரால்டே யூஸ் பண்ணல, வெறும் ரூபியிலவே கொடுத்துருக்காங்க. சில பேர் இது மாதிரி ரூபியே போட்டுறது பார்த்துருக்காங்க. வேறு லுக்கு இருக்குங்க, அழகாக இருக்கும் ரூபி எமரால்டு அந்த செட் எல்லாமே. இது ஒரு மினி ஹாரம் செட்டுங்க. எமரால்டு ரூபி யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு நக்லிஸ் செட். இது நம்ம 3/4 கூட யூஸ் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன். நக்லிஸ் இது வேறு லெவல் இருந்துச்சு, நல்லா இருக்குது. நீங்கள் ரூபி எமரால்டு இது மாதிரி ஹாரம் நக்லிஸு இது மாதிரி வாங்கணுன்னா நீங்கள் ஒரு வாட்டி பாடி சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள். நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. சில மாடல்ஸ் தான் நான் இங்கே காட்டுறேன். நீங்கள் நேராக போயிட்டு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் உங்களுக்கு நிறையா காட்டுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மாதிரி வாங்கணும் ஆசை இருக்குன்னுட்டுன்னா போயிட்டு வாங்கிக்கோங்க. இதோட வெயிட்டு கூட பாருங்கள். கல்லெல்லாம் நான் வந்து அந்த கல்லோட வெயிட்டு தாங்க போட்டிருக்கேன். அங்கே கல் லெஸ் பண்ணிவிடுவாங்க. ஐயோ இவ்வளோ 100 கிராம் இருக்கன்னுட்டு நினைக்காதீங்க. அதோட கல் லெஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த கல்லுக்கு வேறு ரேட்டு வரும், கோல்டுக்கு வேறு ரேட்டு வரும். சரிங்களா. இது வந்து 3 லைனில் வர ரூபி எமரால்டு செட்டுங்க. இது நார்மலாக 1 கிராம் கோல்டில் பார்த்துருக்கேன். அந்த 1 கிராம் கோல்டுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. கோல்டுன்னா கோல்டு தாங்க, தங்கம்தான் நிஜமாகவே. அதுக்கு இதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குங்க. எப்படி இருக்குது தெரியுங்களா. அந்த டாலரு லக்ஷ்மி அம்மா உட்காந்துருக்காங்க, அதுக்கு சுற்று எமரால்டு கொடுத்துருக்காங்க, குட்டி எமரால்டு. செம்மையாக இருந்துச்சுங்க. அங்கங்கே ஃப்ளவர் டைப்பில் எமரால்டு வருது. ஒவல் ஷேப்பில் வந்து ஃபுல்லாக ரூபியே வருது. சூப்பர் இல்லை இந்த ஹாரம். இந்த மிடில் ஹாரம் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டைப்பில் லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க எமரால்டு. அப்புறமா ஆஃப் வந்து ரூபி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த மிடில் ஹாரம் கூட. நக்லிஸும் நல்லா இருக்குது. ரூபி எமரால்டு பால் 3 சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காட்டுறேன். உங்களுக்கு ஒரு வேலையாக வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களும் போயிட்டு நம்ம விஜே மம்மி சேனலில் பார்த்தோம் இல்லை இந்த மாடல்ஸ் அங்கே இருக்கும்னுட்டு போவீங்கள்ல. ஸோ அதனால தான் காட்டிகிட்ருக்கேன். சூப்பர் இல்லைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னுட்டு எனக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறாங்க வீடியோஸ்ன்னுட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட நக்லேஸு அதோட ஹாரம் 3 லேயர்ஸில் இருக்குங்க. அதுதாங்க வேறு லெவலில் பெரிய ப்ராடாக இருக்குங்க. இது வந்து இன்னொன்று ஹாரம் செட்டுங்க. இந்த ஹாரம் டாலர் பாருங்களேன். ஹேங்கிங்ஸில் பிளாக் எனாமில் ஃப்ளவர் வந்துருக்கு, அதுக்கு கீழே போல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு லேயரில் ரூபி கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு மண்டபம் மாதிரி பண்ணிவிட்டு அதில் லக்ஷ்மி அம்மா உட்கார் வச்சுருக்காங்க. மேலே அந்த திலகம் ஷேப்பில் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபுல்லாக ஃப்ளவர் வருது, அப்புறமா ரூபி வருது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஹாரம். செம்மையாக இருந்துச்சுங்க இந்த ஹாரம். இந்த மிடில் ஹாரம் பாருங்களேன். இதெல்லாம் போட்ட ப்ளைன் சாரீக்கு பட்டு புடவை போட்ட வேறு லெவல் இருக்குங்க. இந்த மிடில் ஹாரம் தான் எனக்கு ஹைலைட்டாக பட்டுச்சு. 2 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்கங்க ரூபி. ஃபுல்லு ரூபி தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த நக்லீஸுக்கு பாருங்கள் அம்மன் நின்ன மாதிரி உருவம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே போல் ஹேங்கிங்கில் வருது. சூப்பர் இல்லை. இது மிடில் ஹாரம் ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க டாலரு. அதுக்கு கீழே குட்டி ஹேங்கிங் தொங்குது.
செமையாக இருந்துச்சு. ஹாரமும் மிடில் ஹாரமும் நெக்லஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்கு ஸ்டட்ஸ் வந்து குட்டியாக இருக்குது. இதோட உங்களுக்கு குட்டியாக போடவங்க அது மாதிரி மாட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் வேணும்னா கூட அங்கே ரூபி எமரால்டில் நிறைய இயர்ரிங்ஸ் இருக்குங்க. ஜும்கா டைப்பில் இருக்குது, சாக்பாலி டைப்பில் இருக்குது, பிளெயின் டைப்பில் இருக்குது. எந்த ஜும்கா ஆனாலும் நீங்கள் பேரப் பண்ணிவிட்டு வாங்கி போட்டிக்கலாம். அந்த இயர்ரிங்ஸ்க்கு நீங்கள் ரூபி எமரால்டு தான் போனோன்னா அது கூட இருக்குது. ஸோ ஒரு வாட்டி பாடி சரவணா ஸ்டோர் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ரூபி எமரால்டு கலெக்ஷனில் இத்தனை ஐட்டம் இருக்கான்னுட்டு நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லைங்க, ஸ்டார்டிங்கில்வே அந்த ரோ ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இந்த மிடில் ஹாரம் தான் பிடிச்சிருக்கு, அதுக்கு தான் பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த ரவுண்ட் இதில் சுத்து ரூபி பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு பேர்டு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இது பாருங்கள், மாங்காய் டைப்பு ஃபுல்லு ஸ்டோன்ஸு ரூபி எமரால்டு ஒரே ஒரு ரூபி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து சலங்கு மாதிரி ப்ளைனில் தான் கொடுத்துருக்காங்க. மேங்கோ ஹாரங்க ஃபுல்லாக ஸ்டோன்ஸு ப்ளஸ்ஸு எமரால்டு வருது. அந்த ஒரு மேங்கோவில் ஒரு எமரால்டு வருது, சுற்று ஒயிட் ஸ்டோனு. இதில் மிடில் ஹாரம் இருக்குது, நெக்லஸ் இருக்குது, லாங் ஹாரம் இருக்குது. நீங்கள் அந்த லாங் ஹாரமுக்கு இருக்கிறது இடுப்புக்கு நம்ம வட்டியானம் மாதிரி கூட போட்டிக்கலாமா. சூப்பர் இல்லை? இது மிடில் ஹாரமில் டாலர் வரல. இது ஹாரமாக கூட போட்டிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ இயர்ரிங்ஸ் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஜும்காவில் போனோன்னா கூட இருக்குங்க ஸ்டோன்ஸில். நான் அடுத்த காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. இது நான் ஒன்று வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிட்டு தாங்க, கோல்டு வெயிட் தாங்க அங்கே உங்களுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸுங்க. எப்போவுமே இது ஒரு ட்ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு நெக் பீஸ் தான் இது. வேறு லெவலாக இருக்கும். இது மாதிரி ஹாரம் எல்லாம் போட்டால் நைட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜகான்னு இருக்கும். செம்மையாக இருக்கும். நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை போட்டிருக்கேன் பாருங்கள். அது லாஸ்ட்டில் இருந்துச்சு இல்லைங்க ஹாரமும், லாங் ஹாரம், அந்த டாலரு அது எடுத்து போட்டேன். சூப்பராக இருக்குது இல்லைங்க. கழுத்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப லென்த் இருக்குங்க. இது இடுப்புக்கு ஒட்டியான மாதிரி கூட போட்டுக்கலான்னு சொன்னாங்க. வேறு லெவல் இல்லை. இந்த ஹாரம் நல்லா இருக்குது. இதில் ஸ்டோன்ஸு தான் ஹைலைட்டுங்க. நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு ஸ்டோன்ஸ் பிடிக்காது. இது ஒரு நவரத்னம் போட்ட ஒரு ஹாரமுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஹேங்கிங்கில் வந்து போல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா நவரத்னம் வருது. இது ஒரு யூனிக்கான பீஸ் தான். டாலர் எதுவும் இல்லை. இது சிம்பிளாக அப்படியே கழுத்தில் போடுற மாதிரி ஒரு பீஸு. சூப்பராக இருக்குது இல்லைங்க. மேலே இருக்கிறது ஒரு நெக்லஸ் மாதிரி டைப்பு. நீங்கள் மினி ஹாரமாக கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிறது நெக்லஸ்ஸு. அதுக்கு வந்து ஹேங்கிங் எதுவுமே வரல, டாலர் எதுவுமே. மூணுமே அப்படி தான் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு இந்த மூணுமே. இது பாருங்கள், சேம் டு சேம் டைமண்ட் கலெக்ஷன் மாதிரி தான் இருக்குது இல்லைங்க. அந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஹாரம் பாருங்கள், அப்பா ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ஸ் தாங்க. குட்டி ஸ்டோன்ஸு. அந்த லைட்டு ஷேடுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுங்களா. செம்மையான ப்ராடாக இருக்குங்க. கீழே குட்டியாக போல் தொங்குது. அந்த டாலர் கீழே ஃபுல்லாக போல் இருக்குது. இது மிடில் ஹாரமும் அது ஒரு நெக்லஸ்ஸு. ஒரு எமரால்டு தான் இந்த ஹாரத்தில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மிடில் ஹாரத்தில் ரூபியை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. பார்டு அப்புறமா ஒரு ஜும்கா வருது, அதுக்கு சுற்று போல் வருது. அது உள்ளே வந்து இன்னொரு போல் பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த எமரால்டு காதில் ஸ்டட்ஸ் கிட்ட வருது. சுற்று ஒயிட் ஸ்டோன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. ரியலு டைமண்ட் கலெக்ஷன் மாதிரி தான் இருக்குது. செம்ம இல்லை? எல்லா கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? பாய், டேக் கேர்.